ஹலோ விவாஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பெரு ரிவ்யூ. நான் தான் உங்க பெரு. நாம இன்னைக்குள்ள பார்க்க போகுது ஹெரிடிக்னு 2024லேருந்து ரிலீஸ் ஆன ஒரு இங்கிலீஷ் மூவி எப்படி இருக்கு அப்படிங்கிறத அந்த வெளில பார்க்க போறோம். இந்த படத்தை ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் ஜானர்ல எடுத்திருக்காங்க. ஸோ படம் எப்படி வந்திருக்குங்கிறத டீட்டெயிலாக இந்த வெளில பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இப்போ வாங்க கதை என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். படத்துல மொத்தம் 2 கன்னியாஸ்திரி இருக்கிறாங்க. இவங்க 2 பேரோட வேலை என்ன அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு லிஸ்ட் குடுத்துருவாங்க. இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் இவங்க போயி, இந்த மதத்த பத்தி போதிச்சு, அவங்கள இந்த மதத்துக்கு கொண்டு வர்றது தான் இவங்களோட வேலை. அப்படி இன்னைக்கு ஒரு லிஸ்ட் குடுக்கப்பட்டிருக்கு. அதுல இருக்கக்கூடிய நபர் தான் மிஸ்டர் ரீட் அப்படிங்கிற ஒரு நபர். இவர பொறுத்தளவுக்கு கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது சுத்தமா இல்லாத ஒரு ஆள் அப்படின்னே வச்சுக்கலாம். எல்லா கடவுள பத்தியும் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நபரும் சொல்லிக்கலாம். இவரோட வீட்டு இவங்க போம்போது நல்லா தான் பேசி வெல்கம் பண்றாரு. போக போக இவரோட பேச்சுவார்த்தை இதெல்லாமே இவங்களுக்கு அச்சுறுத்துது. அதனால இங்கருந்து எப்படியாவது வெளிய தப்பிச்சுருவோம் அப்படின்னு போகும்போது டோர் லாக்ல இருக்கு. இவங்க 2 பேருக்கும் இப்ப என்ன பண்றதுன்னே தெர்ல. ஆனா டோர் லாக்ல இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட இவங்க, டோர் ஸ்டக் ஆயி நிக்குதுன்னு நெனைக்கிறேன். எங்களுக்கு ஃபோன் வருது. நாங்க எமர்ஜென்சியா போணும் அப்படின்னு சொல்லி அந்த நபர்கிட்டக்கே சொல்றாங்க. நீங்க மெயின் டோர் வழியா போ முடியாது. அத நான் லாக்ல டைமிங் பண்ணி வச்சிருக்கேன். அதனால மெயின் டோர இப்பொழுதைக்கு தொறக்க முடியாது. நீங்க போணும் அப்படின்னா இந்த 2 டோர்ல போய்க்கோங்க அப்படின்னு சொல்லி பின்புற வழிய வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில என்னென்ன விஷயங்கள் நடந்தேறுது, இந்த நபர் யாரு, இவங்கள வச்சு என்ன பண்ண போறாரு, என்ன விஷயங்கள சொல்ல நினைக்கிறாருங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு பக்காவான ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் டிராமாவா வந்திருக்குங்க. அதுல இந்த 3 கதாபாத்திரங்கள வச்சு ப்ராப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிளே நரேஷன் குடுத்துருக்காங்க. இந்த 3 கதாபாத்திரங்கள நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா, டைரக்டர் சொல்லக்கூடிய இன்டைரக்ட்டான நெறைய விஷயங்களும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த படத்தோட முடிவுல வந்து 3 கேரக்டர்ஸ்ல ஒருத்தவங்க மட்டும் தான் உயிரோட இருக்க போறாங்கங்க. அந்த ஒரு கேரக்டர்ஸ் உயிரோட இருக்கக்கூடிய கேரக்டர வச்சு எந்த விஷயத்த டைரக்டர் அழகா கன்வே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த படம் முழுக்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலா தெரிஞ்சிரும். இந்த படத்துல பாசிட்டிவா நெறைய சீன்ஸ் எனக்கு இருந்துச்சு. அதுல வந்து இந்த மோனோபோலி கேம வச்சு நெறைய விஷயங்கள எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த இறந்து போனதுக்கப்புறம் உயிர் பெற்று வர்றது அப்படின்னு சொல்லி அண்டர் கிரவுண்ட்ல வச்சு ஒரு சீன் வரும். அந்த சீன் சூப்பர். பெர்ஃபார்மன்ஸ்ல 3 கதாபாத்திரங்கள்ல நடிச்ச அந்த 3 பேருமே பெர்ஃபெக்ட்டா பேலன்ஸ் பண்ற மாரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். யாருமே கூட குறைச்சல் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணல. எல்லாருமே ஈக்குவலா சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். கேரக்டர உள்வாங்கி 3 பேருமே நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்காங்க. டெக்னிக்கலாவும் சவுண்டான படம். ஸ்க்ரீன் பிளே வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா தான் இந்த மாரியான படங்கள்லாம் ஸ்லோ பேர்ன் தான். கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆரம்பிக்குது. ஆனா செகண்ட் ஹாஃப்ல நல்ல பிக்கப் ஆவுது படம். பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் சினிமாட்டோகிராஃபிலாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஓவராலாவே படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல படம் அப்படின்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். அதனால நல்ல சைக்காலஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் டிராமாவ விரும்பி பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். இந்த படத்துக்கு நம்ம சேனல்ல கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து 5க்கு 3 வரைக்கும் ரேஷியோ குடுத்துருக்கோம். உங்களோட ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்த யாராவது இருந்தீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.